வணக்கங்கய்யா. வணக்கம் ஐயா. பேருங்கய்யா? திருசை வேலன். நீங்க எங்கேருந்து வந்திருக்கீங்க? நான் வந்து பூந்தமல்லி தொகுதி அங்கேருந்து வந்திருக்கேன். அண்ணனுக்காக கலைப்பணி ஆற்றுறதுக்காக. எத்தன நாள் இருக்கீங்க? எப்போ வந்தீங்க? எத்தன நாள் இருக்கீங்க? நான் வந்து ஒரு 3 நாட்கள் ஆகுது. 21ஆம் தேதி வரைக்கும் கலைப்பணி இருக்கலான்ட்டு. அதாவது 3 நாள் ஆயிடுச்சு நீங்க வந்து. ஆயிடுச்சு. இப்ப இன்னும் 21 நாள் 21ஆம் தேதி 21ஆம் வரைக்கும் தேதி வரைக்கும் இருப்போம் நம்ம. அதிமுகவுல வந்து இருந்தீங்க அப்படின்னு ஆமா. கேள்விப்பட்டேன். ம். அத பத்தி கொஞ்சம் விளக்குங்கய்யா. நான் 2004ல வந்து அதிமுகல இணைஞ்சேன். 2006ல வந்து பேரூராட்சி மன்ற உறுப்பினரா அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்டேன். 2006லேருந்து 2011 வரைக்கும் பேரூராட்சி உறுப்பினரா இருந்தேன். உறுப்பினர்னா கவுன்சிலர் மாதிரி. கவுன்சிலரா இருந்தேன். கவுன்சிலரா இருந்திருக்கீங்க. கவுன்சிலரா இருந்தேன். இப்ப நாம் தமிழர் கட்சிக்கு வர்றதுக்கு காரணம் என்னங்கய்யா? அப்ப முக்கியமா. 2011ல அண்ணன வந்து நானு போயஸ் கார்டன்ல முதல் முறையா நான் அங்க தான் அவர நான் முதல்ல சந்திக்கிறது அங்க தான். ம். அங்க எலக்ஷன் டைம்ல அந்த இடத்துல நம்ம அண்ணன முதல் முறையா சந்திக்கிறோம். அப்ப அந்த அண்ணன பத்தி தெரியல. அதுக்கப்புறம் அண்ணன வந்து நான் ஒரு 2015லேருந்து கவனிக்க ஆரம்பிக்கிறேன். அவருடைய பேச்சுக்கள், அவருடைய நடவடிக்கைகள்லாம் நம்ம கவனிக்க ஆரம்பிக்க சொல்ல, அவர் மேல ஒரு ஈர்ப்பு வருது. நம்ம ஈழத்துல இவ்வளோ நம்மள தமிழர்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்காங்களே! நம்ம இதுவரைக்கும் நம்ம காது கூட எட்டலையே! நம்ம இவ்வளோ கண் இருந்தும் குருடனா இருந்திருக்கிறோம். காது இருந்தும் செவிடனா இருந்திருக்கோமேன்ட்டு நான் உணர்ந்து அதுக்கப்புறம் அண்ணன் மேல ஒரு மிகப்பெரிய ஈர்ப்பும், பெரிய சக்தியாவும் நானு அத உணர ஆரம்பிச்சேன் அதிகமா. அதுலேருந்து 2017ல நாம் தமிழர் கட்சியில நான் இணைந்தேன். இப்ப 2017ல நீங்க இணைஞ்ச பிறகு உங்களுக்கு பொறுப்பு குடுத்துருக்காங்க. இல்லடா பொறுப்பு இதுவரைக்கும் நானும் கேட்கல. அண்ணன் கூட நான் சந்திச்சதே இப்போ தான் நான் சந்திக்க ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் என்னுடைய வேலைகள் அதிகமா இருந்ததுனால, என்னுடைய கடமைய நான் செஞ்சுருவேன். அதாவது களப்பணியில வந்து களப்பணி நான் எப்பவுமே திருவேற்றூர்ல போன வாட்டி நான் வேலை செஞ்சிருக்கேன் அண்ணனுக்காக. அதுக்கப்புறம் இந்த வாட்டி இங்க காரைக்குடி அண்ணனுக்காக களப்பணி ஆட்டுறதுக்கு வந்திருக்கேன். நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்களா? நானும் என் மனைவியும் வந்திருக்கோம் கூடவே. ஆமா. நீங்க வந்து அதிமுகல வந்து நாம் தமிழருக்கு வந்துட்டீங்க. ஆமாண்ணா. இப்போ உங்க வீட்ல வந்து மாற்று கட்சியில இருக்காங்களா? இல்ல நாம் தமிழர் கட்சிக்கு வந்துட்டாங்களா? இல்ல மாற்றுக் கட்சியில இருந்தாங்க. நம்ம மாற்றுக் கட்சியில இருந்து நம்மளுடைய புரிய வச்சு, இப்போ நம்மளுடைய இயக்கத்துக்கு வந்துட்டாங்க நம்மளுடைய. இப்ப நாம் தமிழர் கட்சி தான் நாம் தமிழர் கட்சி தான் இப்ப வந்துச்சு. நீங்க இங்க 3 நாளா வந்து பரப்புரைக்கு போயிட்டு இருக்கீங்க. ஆமா. இங்க கள நிலவரம் எப்படி இருக்குங்க? கலைஞர் அண்ணனுக்கு மிகவும் வெற்றி வாய்ப்பு அதிகப்படியான வாக்கு சதவீதம் இருக்குது அண்ணனுக்கு. ம். இன்னும் நம்ம கடினமா உழைச்சோமா நம்ம உழைப்புகள் ம். வீணாகாது. கண்டிப்பா அண்ணனுக்கு வெற்றி 100% வாய்ப்புகள் இருக்கு அண்ணனுக்கு. நான் அதிகப்படியா யாருகிட்ட போனாலும் நான் மனம் திறந்து நான் யாருக்கு ஓட்டு போடுவேன்னு முதல்ல அத நானு மனவிட்டு கேட்டுருவேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு கேட்காததுனால தான் நம்ம ஓட்டுகள் வந்து பகிரப்படல. நம்மளோட கட்சி நம்ம வளர்ச்சி பண்ணினே இருக்கணும். நம்ம முதல்ல முன்னெடுக்கிற வார்த்தைகள் நம்ம சொல்லிடணும். நாம் தமிழர்ல பயணிக்கிறோம். என்னுடைய ஓட்டு விவசாய சின்னத்துக்கு நம்ம சொல்லிட்டோம். பதிவு பண்ணிடணும். அந்த பதிவு பண்ணிட்டா மக்களுடைய ஆதரவு வந்து அந்த இடத்துல பல கேள்விகள் விழும். வர சொல்ல அவங்கள நான் மாற்றத்துக்கான முயற்சி என்னென்ன அண்ணனோட வீடியோ பாருங்கன்ட்டு ஒரு 4, 5 வீடியோக்கள் அவர்களுக்காக வலைவலிய பாருங்க. வலைவலிய பார்த்தீங்கன்னா, அண்ணனுக்காக நம்மளுக்காக என்னென்ன செஞ்சிருக்காரு, என்னென்ன பேசியிருக்காருன்ற விஷயங்கள் அதிகப்படியா நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு. பாருங்க. மக்களுக்காகவே உழைக்கிற ஒரே தலைவர் இன்னைக்கு அவர் மட்டும் தான். இந்த 2021 தேர்தல்ல இருந்து 2026 இன்னைக்கு. இதுல எதிர்க்கட்சி 5 வருடம் யார் செயல்பட்டதுன்னா, அண்ணன் சீமான் மட்டும் தான்ன்றது எனக்கு முழுக்கா தெரியும். மக்களுக்கும் இது நன்றாக தெரியும். ஏன்னா அண்ணன் ஒரு நிமிஷம் கூட நான் நினைப்பேன் இன்னைக்கு காலையில அண்ணன் பார்த்தீங்கன்னா, மதுரையில இருப்பேன்னாரு. திடீர்னு சென்னையில இருப்பாரு. அதே மாலையில பார்த்தீங்கன்னா, ஒரு மீட்டிங்ல இருப்பாரு. அதே இன்னொரு ஊர்ல இருப்பாரு. இவ்வளவு ஒரு மனிதர் எப்படி 24 மணி நேரம் மக்கள பத்தி சிந்திச்சு, மக்களுக்காக உழைக்கிற தலைவர என்னைக்குமே நம்ம விட்டுறக்கூடாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நம்ம உழைக்கணும் அப்படின்றது தான் கலைப்பணிக்கு நம்மளுடைய தன்னார்வல வந்து செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க. இங்க பார்க்கிறப்ப இந்த களத்துல வேற யார் யாரெல்லாம் வந்து பயணிக்கிறாங்கன்றீங்க? வேற கட்சிகள் பார்த்திருக்கீங்களா? வேற கட்சி நான் இதுவரைக்கும் பார்க்கல. தொண்டர்கள் நம்மளுடைய இயக்கத்துல இருக்கிறவங்கள பார்க்க சொல்ல எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்குது. அத மகிழ்ச்சியாவும் ஏத்துக்கிறேன். இல்லைங்க ஏன்னா இங்க வந்து எப்படின்னா, காரைக்குடிய பொறுத்தளவுக்கு வந்து தாவேக்கால ஒரு டாக்டர் இருக்காரு. ம். அவர் வந்து இது எங்க கோட்டை அப்படின்ற மாதிரி சமூக வலைதளத்துல வந்து பேசப்படுது. அவரு அந்த மாதிரி ஏதாவது அவங்கள பரப்புரையோ அந்த மாதிரி பார்த்திருக்கீங்களா? இதுவரைக்கும் நானு தாவேக்காவுடைய வேட்பாளர்களையும் நான் பார்க்கல. ஆனா அவங்கள நான் பார்க்கறது வலைவலியில மட்டும் தான் அவங்கள பார்க்கறேனே கண்டி, நம்ம மக்கள் மத்தியில வந்து இருந்தா மாரி எனக்கு பார்வைக்கு படல. களத்துல இல்ல அவங்க. களத்துல செயல்பாடுன்றது மிக மிக குறைவு தான் அவங்களோட. களத்துல செயல்பாடு கொஞ்சம் கூட அவங்களது இல்ல. முழுக்க முழுக்க அவங்கள வந்து ஒரு அனுதாப ஆலைய உருவாக்கணும். நாங்க இவ்வளவு இருக்கிறோம் அப்படி இருக்கு அனுதாப ஆலைய தான் உருவாக்குறவங்கள கண்டி, மண்ணின் மைந்தன் சொல்றாரு. இப்ப அண்ணனே மண்ணின் மைந்தன் தான் இந்த தொகுதிக்கு. அண்ணன் வந்து வெற்றி பெற்றாருன்னா இந்த காரைக்குடி மிகவும் செழிப்பா தான் மாறும கண்டி, அதுல எந்த மாற்றமும் இல்ல. அவர் டாக்டரா கூட இருக்கலாம் அவரு. அவர நான் இது வரைக்கும் பார்க்க கூட இல்ல. அண்ணனுக்கு இருக்கிற வரவேற்பு அவங்களுக்கு இல்ல ஆனா அந்த அளவுக்கு. இப்போ அண்ணனுடைய பரப்புரையே நீங்க பார்த்திருப்பீங்க.
இப்ப விஜய் அன்னைக்கு வந்தாரு பாத்தீங்கன்னா, களத்துல வர சொல்ல வேட்பாளர் பாத்தீங்கன்னா, ஒரு எப்படி சொன்னா, ஒரு பாடி கார்டு, ஒரு துணை ஒரு பாதுகாவலர் மாரி தான் ஒரு கார்ல தொங்கிட்டு வராருக்காண்டி, அவர் வேட்பாளரா அன்னைக்கு வரல. அவ்வளவு மக்கள் வந்து அவர பார்க்கறதுக்காக நிக்கல. அவர் வார்த்தைய கேட்கணும். அவர் என்ன பேசுவாருன்ட்டு ஆவலோட நிக்கிறாங்க. ப பாத்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு 6 மணி நேரத்துலருந்து 7 மணி நேரமா அவங்களுக்காக நிக்கிறாங்க. ஆனா, அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை கூட அவருக்கு பேசல. இது காரணம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு அண்ணனுக்காக வெற்றி இங்க உறுதியானதுக்காக. ஒரு இதான் முன்னிலைப்படுத்தியதுக்காண்டி வேட்பாளர அந்த இடத்துல அறிமுகப்படுத்தல. எந்த ஒரு இயக்கமும் இது மாரி ஒரு செயல்பாட செய்யாது. ஒரு இயக்கம் ஒரு வேட்பாளரை எங்க இருக்கு அந்த அறிமுகம் பண்ற கூட்டம், அது மாரி நடக்கும். ஆனா ஒரு அறிமுகம் பண்ணல. ஒரு பவுன்சர் மாரி தான் அவர் கார்ல தொங்கிட்டு தான் வர்றாருக்காண்டி, அவர் வேட்பாளரா நம்ம கண்ணுக்கு தெரியல. மக்கள் அவ்வளோ வெயில்ல, வேகாத வெயில்ல, இந்த கோடை வெயில்ல அவ்வளோ அவர பேர் காத்துட்டு இருக்காங்க. அவர் வருவாரு, என்ன பேசுவாரு, என்ன செய்வாரு, மக்களுக்காக என்ன திட்டங்கள் போடுவாருன்ட்டு. அவர் வரது சைக்கிள் ஓட்டுறது என்னமோ, சின்ன பசங்க மாரி சில விஷயங்கள் செஞ்சுட்டு, அவர் பாட்டுன்னு ஹாய், பாய் சொல்லிட்டு போறது தேர்தல் இல்ல. தேர்தல்ன்றது மக்களுக்காக செயல் திட்டங்கள என்ன செய்ய போறன்ற திட்டங்கள சொல்லணும். மக்களுக்கு சேவை செய்யறத பத்தி முழுசா நினைச்சு தான் அவரு செயல்பட பண்ணணும். இப்போ அண்ணன் கிட்ட பேச விட்டீங்கன்னா, இன்னைக்கு அண்ணன் 24 மணி நேரமும் ஒரு மக்கள பத்தி சிந்திக்கிற தலைவர் நமக்கு இந்த வேற எந்த தேசத்திலயும் இருக்க மாட்டாங்க. நான் அத முழுசா உணர்ந்திருக்கிறேன். மக்கள் எல்லாரும் அண்ணனுக்காக ஆதரவு தெரிவிக்கணும்னு நான் முழுசா இது மூலம் கேட்டுக்கொள்கிறேன். காங்கிரஸ் சார்பா வந்து வேட்பாளர் நிக்கிறாருல்ல, ம். அவர் வந்து ரொம்ப டஃப் குடுப்பாரு. அவருக்கு இங்க வந்து செல்வாக்கு ம். ஜாஸ்தி இருக்கு அப்படின்னு சில அப்படி பேர் சொல்றாங்க. அப்படி களவ நிலவரம் வந்து அது மாரி இல்ல. களவ நிலவரத்திற்குள்ள நீங்க போய் மக்கள்கிட்ட சந்திச்சு கேட்க சொல்ல, ம், இதுவரைக்கும் பழைய ஆண்டுட்டாரு. இதுவரைக்கும் எங்களுக்கு வந்ததில்ல. ம். ஆனா மக்கள் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு வராங்க. அந்த டைம்ல பணம் குடுக்குறாங்க. ஓட்ட வாங்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்களுடைய எங்கள பத்தி திருப்பி சந்திக்கிறதும் இல்ல. நேத்து கூட ஒரு களப்பணியத்துல அரியக்குடியில வந்து பாத்தீங்கன்னா, ஒரு இளைஞர்கள் வந்து அங்க வந்திருந்தாங்க. அவங்க கிட்ட ஏற்கனவே முறையிட்டுருக்காங்க. இருக்கிற எம்எல்ஏ தற்போது இருக்க எம்எல்ஏவும் சரி, அது காங்கிரஸ் எம்எல்ஏ முறையிட்டுருக்காங்க. முறையிட்டதுக்கு அவருக்கு வந்து விளையாட்டு மைதானம் தான் கேட்டுருக்காங்க. விளையாட்டு மைதானம் இருக்கு. அத சீர் பண்ணி தர்றதுக்காக தான். ஒரு சின்ன உதவி தான். அந்த அந்த உதவிய கூட அவர் செய்யலன்ட்டு நேத்து இளைஞர்கள்லாம் ஒரு 20 பேருக்கு மேல வந்து, இந்த வாக்க எங்களுக்கு செஞ்சு குடுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. கண்டிப்பா நாங்க இத முடிச்சு குடுக்குறோம்னு சொல்லி, அது வார்த்தையா அண்ணனுக்காக இத பண்ணி தரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் அந்த இடத்துல. விளையாட்டுக்கான பசங்களுக்கு ஆர்வம் இருக்கிறாங்க. ஆனா மைதானம் இருக்குது. மைதானத்த சுத்தம் செய்யறதுக்கு ஆள் இல்ல. இப்ப நீங்க போய் துண்டறிக்கை குடுத்து பரப்புரைக்கு போறீங்கல்ல, ஆமா. வாக்கு கேட்க. ம். மக்கள் வேற ஏதாவது குறை குறைகள் இல்ல அதிகமா கோரிக்கை சொல்றாங்க. வைக்கிறாங்களா? அதிகமான குறைகள் சொல்றாங்க. அடிப்படை வசதி கூட இல்லாத தேவைகள் தான் இந்த காரைக்குடியில நிலவிக்கிட்டு இருக்கு. அடிப்படையே கட்டமைக்கல. சாலைகளும் சரியில்ல. கழிவுநீர் போற பாதைகளும் சரியில்ல. பார்த்தீங்கன்னா, விளக்குகள் சரியா இல்ல. அடிப்படை தேவைகள் இங்க முழுமையா செய்யப்படலன்னு தான் இது நான் இந்த மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க வந்து துண்டறிக்கை குடுத்து ம். கோரிக்கை வைக்கிறாங்க. ஆமா. இந்த கோரிக்கைய வந்து எந்த மாதிரி நிறைவேத்துவோம்னு சொல்லியிருக்கீங்களா? ஏன்னா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும்ல. ம். இப்ப நீங்க சொல்றத பார்க்கிறப்ப, ம். எல்லாரும் அத மாரி தானே சொல்லுவாங்க. எல்லாரும் அது மாரி தானே பேசுறாங்க. ம். அப்படின்றத கருத்து வருதுல்ல. ஆமா. நீங்க சொன்ன மக்கள்ட்ட. விஷயத்துல கரெக்டான கேள்வி தான் கேட்டிருக்கீங்க. இந்த கேள்வியில பார்த்தீங்கன்னா, நான் உடன்படுறேன். ஏன்னா மக்கள் வந்து ம். பல தேர்தல்கள பல வேட்பாளர்கள பார்த்துட்டாங்க. இதே வாக்குறுதிகள் தேர்தல பார்த்துட்டாங்கன்னு இல்ல. அவங்க வந்து அனுபவிச்சிருக்காங்க. ஏமாந்துட்டாங்க இப்போ. ஏமாந்துட்டு இருக்காங்க. ஆ. உண்ம. நீங்க சொன்ன வார்த்தை அத வந்து உண்மதான். உங்கள்ட்ட கேட்பாங்கல்ல. ஆமா. பல தேர்தல பார்த்த வேட்பாளர் மாரியே இதுல வந்து பார்த்து ஏமாந்தனால, அந்த கேள்விய திருப்பி எங்க மத்தியிலயும் வச்சாங்க. அதுக்கான வார்த்தைகள அவங்கள்ட்ட சொன்னேன் நானு. அண்ணன் வந்து அவருடைய வீடியோக்கள் பாருங்க. அவரு திட்டங்கள பாருங்க. ஏன் இலவசம் தரமாட்டேன், ஜாதிய பார்த்து ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவாரு. எல்லாமே அவரு பார்த்தீங்கன்னா, திட்டங்கள் மக்கள பத்தி சிந்திக்கிற தலைவர் அவரு மட்டும் தான் இன்னைக்கு இருக்கிறாரு. மத்தபடி யாரும் இங்க மக்கள பத்தி சிந்திக்கிற தலைவர்கள் இல்ல. அது மக்கள் வந்து உணர்வாங்க. இது ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு குடுங்க. வாய்ப்பு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த காரைக்குடி சிறந்த தொகுதியா மாறி இருக்கும். அதுக்கு நாங்க உறுதி குடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம் நம்போ. இத நீங்க நெனச்சு பார்க்காத அளவுக்கு இந்த காரைக்குடிய வந்து தமிழ்நாட்டிலேயே எல்லாரையும் எல்லா தொலைக்காட்சி செய்திகளும் இங்க பேசுற அளவுக்கு தான் இங்க அண்ணனுடைய திட்டங்கள் இருக்குமே கண்டி, சாதாரணமா விடவே மாட்டாரு அப்படின்னு சொன்னேன். எங்களுக்கு ஒரு வாய்ப்பே தான் எங்களுக்கு கேட்குறோம் அப்படின்னு கொஞ்சம் தாழ்மையோட கேட்டுட்டேன் அதுக்கு. கண்டிப்பா இத நான் பண்ணி தரேன்ட்டு இந்த காரைக்குடி மக்கள் அனைவருமே தயாராயிட்டாங்க. அண்ணனுக்கான வெற்றி வாய்ப்பு 100% 1000% இல்ல. முழுக்க முழுக்க அண்ணனுக்கான வெற்றி உறுதியாயிடுச்சு. இப்ப நீங்க ஏதாவது சொல்றப்ப, இது வந்து சாத்தியமா? ம். சாத்தியப்படுமா? அப்படின்னு மாரி கேள்வி வந்திருக்கா? அவங்க கேட்கறது எல்லாம் பார்த்தீங்கன்னா, அடிப்படை திட்டங்கள தான் கேட்குறாங்க. பெரிய பெரிய அண்ணன் வச்சிருக்க திட்டங்கள் அதிகம். ம், ம், அதுவே நம்ம அண்ணனால செய்ய முடியும்னா, இவங்க கேட்கறது வெறும் அடிப்படை திட்டங்கள் தான் கேட்குறாங்க. ம். மிகப்பெரிய ஒரு சாதாரண கவுன்சிலர் செய்ய வேண்டிய திட்டங்கள தான் அவங்க கேட்குறாங்களே கண்டி, ஒரு எம்எல்ஏ செய்யற திட்டத்த அவங்க கேட்கவே இல்ல. ஒரு முதலமைச்சர் செய்ய வேண்டிய திட்டத்த கேட்கல அவங்க.
சாதாரண ஒரு வார்டு கவுன்சிலர் செய்யற திட்டத்தை மட்டும்தான் மக்கள் மத்தியில இருக்க கண்டி மிகப்பெரிய திட்டங்களே அவங்க கண்ணுக்கு தெரியுமில்ல. அதுவே இந்த காரைக்குடி தொகுதியில நிறைவேற்றப்படலன்னு தான் இது மூலம் தெரிவித்துக்கிறேன். மக்கள் திருப்பி ஓட்டு போட்டு நான் வந்து கை சின்னத்துக்கு தான் போடுவேன். நான் டிஎம்கே பரம்பரை டிஎம்கே, நான் பரம்பரை ஏடிஎம்கே. இப்போ நான் விசில் சின்னம் வந்துடுச்சு. நான் விஜய்க்காக பார்த்து நான் போடுவேன். இப்படிலாம் மக்கள் திருப்பி ஏமாந்தாங்கன்னா, திருப்பி இந்த 5 வருடங்கள் காரைக்குடி எந்த மாற்றமும் இருக்காது. காரைக்குடியாவே தான் இருக்கும். காரைக்குடி மாற்று தொகுதியா அண்ணன் நினைச்சா மட்டும்தான் இந்த காரைக்குடியை தமிழ்நாட்டுல மிகப்பெரிய தொகுதியா மாற்ற முடியும். அதனால மக்கள் அனைவரும் விவசாய சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். இது அண்ணனுக்காக நாங்க அனைத்தும் இழந்துட்டு இருக்கோம். எங்களுடைய சொந்த பணத்தை கொண்டு தான் நாங்க வந்து இங்க களப்பணியாற்றிருக்கோம். யாருடைய பணமோ, யாருடைய இதுவோ குடுத்து நாங்க வந்து வரல. எங்களுடைய சொந்த பணத்தை போட்டு தான் இந்த காரைக்குடி நல்லா இருக்கணும், எங்க அண்ணன் நல்லா வரணும், வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு பணத்தை போட்டு வர்றாங்க. ம். அதுக்கே விமர்சனம் வருது. இப்ப அதாவது திரள் நிதி வாங்கி அப்படின்றது. இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லுங்க. திரள் நிதி பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு இயக்கமும் அன்னைக்கு நீதி கட்சின்னு ஆரம்பிக்க சொல்ல டிஎம்கேல பார்த்தீங்கன்னா, திரள் நிதி இல்லாத அன்னைக்கு டிஎம்கே ஆரம்பிக்கல. இன்னைக்கு நீங்க அவரு பார்த்தீங்கன்னா, கருணாநிதி பார்த்தீங்கன்னா, அவரும் வந்து திரள் நிதியை வாங்கி தான் அவங்க கட்சியை நடத்திட்டாங்க. இன்னை வரைக்கும், இந்த நாள் வரைக்கும் திரள் நிதி இல்லாத அவங்களோட கட்சி நடத்துறதில்ல. நம்ம இன்னைக்கு வளர்ந்து வர்றதுனால அவங்களுக்கு வந்து ஏளனமா பேசப்படுது. அவங்களுக்கு வர திரள் நிதி வந்து மக்களிடம் கொள்ளையடித்து கொடுக்கப்பட்ட திரள் நிதி. நம்ம கிட்ட மக்கள் உழைத்து வரப்பட்ட திரள் நிதி. உழைப்புக்கும் கொள்ளையடிக்கப்பட்டதுக்கும் வித்தியாசங்கள் மிக மிக அதிகம். இதோட வேர்வையும் ரத்தமும் சிந்தி அனைத்து மக்களுடைய சிந்தனையில மட்டும் இல்லாத உழைப்பை நம்பி போட்டிருக்காங்க. ஒவ்வொரு இங்க பணக்காரனோ கோடீஸ்வரனோ இங்க திரள் நிதி கொடுக்கறது இல்ல. ஒரு பாமரனோ ஒரு ஏழ்மையான இருக்கிறவங்க அன்னாடங்காட்சிகள் இன்னைக்கு விவசாயத்துக்கு நம்பி இருக்கிறவங்க நேத்து கூட ஒரு இதுல பரப்புரையில அண்ணனுக்காக கொடுத்தாங்க ஒரு வயதான அம்மா. அப்படியே நம்மலாம் அதை கண்ணீர் வர அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஒரு இதுல பேப்பர்ல மடிச்சு ஒரு பேப்பரை பணத்தை கொடுக்குறாங்க. அண்ணன் அப்பயும் வேணான்றாரு. அந்த பெருந்தன்மைலாம் யாருக்கும் வராது. எங்க அண்ணனை வந்து நாங்க கடவுளா பார்க்குறோம். இந்த தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம். அண்ணனை நம்ம தவற விட்டுட்டா, நம்ம விட்டுட்டோம் நினைப்பீங்களா கண்டி இது மாதிரி ஒரு தலைவன் இனிமேல் சரித்திரத்துல வராது. வரலாற்றால் உருவாக்கப்பட்ட தலைவர் தான் எங்களுடைய அண்ணன் சீமான். நன்றி. நன்றி.